பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், சாமி கும்பிடலாமா, விளக்கேத்தலாமா, கூடாதா? அப்படிங்கிற டவுட்ஸ் நெறைய பேருக்கு இங்க இருக்கு. நெறைய பேரு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பீரியட்ஸ் டைம்ல கிளாஸ் வரமாட்டேன்றாங்க. ஏத்தக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேன்து. அதெல்லாம் தப்பான விஷயம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்துல பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இறைவன் மட்டும்தான். இன்னுமே கூட நம்ம கிராமத்து சைடெல்லாம் போனோம்னா, நெறைய விஷயம் பார்க்கலாம். கிராமத்து சைடு மட்டும் கிடையாது. சிட்டி சைட்ல கூட நடக்குது. அதாவது அந்த மாரியான நேரத்துல அந்த உதிரப்போக்கு ஜாஸ்தியா இருக்கும்போது, அதனுடைய அந்த ஸ்மெல்னாலயும் சரி, அந்த பொண்ணுங்க வந்து பயந்த சுபாவமா இருப்பாங்க இல்லையா? தைரியம் இல்லாம அவங்க ஈஸியா வந்து நெகட்டிவ் எனர்ஜி தாக்கும். நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நெறைய பேரு அனுபவிச்சிருக்காங்க. அந்த கஷ்டம் பார்த்துருக்கேன் நான். இந்த பேய், பில்லி, சூனியம், ஏவல் அது எல்லாமே காத்து, கருப்பு எல்லாமே நிஜம். எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும். இத பத்தின ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன். அதுவும் வந்து இது பெரிய விஷயம். நெறைய பேரு தப்பு பண்றோம். யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. இறைவனுடைய ஆற்றல் அந்த நேரத்துல தான் முக்கியமா தேவை. எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது, எதுக்காக நீங்க வந்தா அந்த பிளேஸ் வந்து சரியா இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு ஏன் அப்படி சொல்லி அந்த காலத்துல எதுக்காக சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல நாப்கின்ஸ்லாம் கிடையாது. எதுவும் சானிட்டரி நாப்கின்ஸ் கிடையவே கிடையாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது. அந்த காலத்துல போனாங்க, துணி தான் இருக்கும். அப்ப கூட அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் கீழ. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த ஸ்மெல் மற்றவங்களுக்கு பிடிக்காது. இதனால மற்றவங்களுடைய மன அமைதி கெடும். அது ஒரு ரீசன் மட்டும்தான். இதனால இறைவனுக்கும் நமக்கும் பாதிப்பு ஏற்படுமானா கிடையவே கிடையாது. இறைவன் ரொம்ப அன்பானவர். நான் இதை எதனால சொல்றேன், ஏன் இவ்வளோ உறுதியா சொல்றேன் அப்படின்னா, நான் பீரியட்ஸ் டைம்ல இத்தனை வருஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பீரியட்ஸ் டைம்ல தான் இறைவன் வந்து நிறைய காட்சி கொடுப்பாரு. நிறைய அந்த நேரத்துல தான் சொல்லி தருவாங்க. நான் இந்த வீட்ல நான் போய் எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே இங்க உயிரோட இருக்காங்க. நான் உணவு வச்சாதான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. மற்றவங்க வைப்பாங்க. ஆனா என்ன மாதிரி அது செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய மனதை பொறுத்து தான் எல்லாமே. சரியா? எவ்வளோ அன்பா தரமோ அதுக்கேற்ற மாதிரி இறைவன் வாங்கிக்குவாங்க. என் கையில இருந்து இப்போ நான் டெய்லி சாப்பாடு வைக்கிறேன்னா இறைவன் எடுத்துக்கிறது எனக்கு தெரியும். என் கையில இருந்து நான் சும்மா கீழெல்லாம் சாதம் வச்சு அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து என் கையால எடுத்து ஊட்டி விடுவேன். என் கையில இருந்து எனர்ஜி இறைவனுக்கு போறது எனக்கு தெரியும். இறைவன் எனர்ஜி போறது மட்டும் இல்ல, எனர்ஜி போகும்போது என் தலையில இறைவன் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நிறைய எனர்ஜி என் தலைவலியா உள்ள வரும். இதெல்லாம் பெரிய விஷயம். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதே போல இந்த மாதிரியான விளக்கேற்றக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நீ ஓரமாக தான் இருக்கணும், அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த டைம்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அப்போதான் வந்து பெயின்லாம் இருக்கும், அது சரியாகும். பெயின் இருக்கும்போது எதையும் யோசிக்க தெரியாது, யோசிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வரல. அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போன மாதம் இருந்ததுக்கும் இந்த மாதத்துக்கும் பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. ஃப்ளோ கம்மியாக இருக்குது. சரியான பேலன்ஸ்டாக இருக்குது. நிறைய சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. விளக்கு ஏற்றணும் வீட்டில். விளக்குல இருந்து வர்ற அந்த வெளிச்சத்து மூலமாக வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல் போகும். அது இருக்கவே இருக்காது. என் வீட்டில் டெய்லி அந்த ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே விளக்கு எரிஞ்சு, நான் வெளியே போனாலும் விளக்கு எரியும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, கொஞ்ச நேரம் கூட காலையில சாயந்தரம் கூட விளக்கு ஏத்தலாம். ஆனா வந்து தயவு செஞ்சு ஒரு நாள் கூட விளக்கு ஏத்தாம இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். விளக்கு ஏத்தினாதான் இதே ஆற்றலே நம்ம வீட்டுக்குள்ள வரும். விளக்கு ஏத்தலைன்னா அந்த வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள், நிறைய அனுகூலம், தேவையில்லாத இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கூடாது. விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு கொஞ்ச நேரம் பேசாம விளக்கையே பார்த்துட்டு இருந்தா கூட நமக்கு அந்த ஆற்றல் நமக்குள்ள இறங்கும். நிறைய விஷயம் நடக்குது. அதே போல பீரியட்ஸ் டைம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கோயிலுக்கு போகும்போது இறைவன் வந்து எந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்கன்னா, ஹீட் எனர்ஜி, ஹீட்டும் லைட்டும் சேர்ந்தது தான் இறைவன். சரியா? அந்த ஒரு ஃபார்ம் கிட்ட போகும்போது நம்மளுடைய உதிரப்போக்கு ஜாஸ்தியாகும்.
அதுவும் ஒரு ரீசன். அதனால கோயிலுக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா, நம்ம இந்த கிளாஸ்ல அந்த உதிரப்போக்கையும் எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? எப்படி செய்யணும்? அத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழி? அப்படின்னும் நான் சொல்லி தர போறேன். சரியா? இது மூலமா நம்மனால அந்த பீரியட்ஸ் டைம்ல கூட நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியும். நம்ம உடம்பு வந்து சிவன், சக்தி 2ம் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு. சரியா? இந்த உலகமே 2 பேரும் சேர்ந்ததுனால தான் படைக்கப்பட்டது இந்த உலகம். எல்லாமே அப்படிதான் ஆச்சு. இப்போ சிவன் தனியா, சக்தி தனியா இயங்க முடியாது. 2 பேரும் சேர்ந்ததுனால தான் படைப்பே ஏற்பட்டது. அப்படிதான் வந்து இப்போ நம்மளும் அப்படிதான் வந்திருக்கோம். இப்போ இந்த உடல்லையே சிவன், சக்தி இருக்கு. எப்படின்னா, இப்போ இந்த உடலை பாதியா பிரிச்சோம்னா, இந்த பாதி பார்வதி அம்மன், இந்த பாதி சிவன், இந்த பாதி வந்து சூடு, இந்த பாதி எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு போன ஃப்ரைடே வந்து நைட்டு ஃபீவர் வந்துருச்சு, நடுக்கல் எடுத்துக்கிச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்ட்டு ஆட்டோவில் வீட்டுகிட்ட ஏறி ஆட்டோவில் உட்காந்த உடனே நான் மயக்க நிலைமைக்கு போகிற மாதிரி ஆயிட்டேன். அன்கான்சியஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே என்னால் அதை உணர முடியுது, அன்கான்சியஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னுட்டு. அப்புறம் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே அந்த முருகனை கூப்பிட்டுக்கிட்டே போனேன். அப்படியே அமைதியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்குள்ள அந்த அன்கான்சியஸ்ல இருந்து நான் வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போன உடனே நானே இறங்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்கே போய் அப்புறம் நடுக்கலுக்கும் ஃபீவருக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து சுஜி எனக்கு கால் பண்ணாங்க. நான் படுத்திருந்தேன். அப்புறமா எழுந்திரிச்சு அவங்க கால் பண்ணாங்களா, நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பேசும்போது என்னோட பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மெடிடேஷனில் வந்து இருக்கிற டெக்னிக்கெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க வேல் மாறல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வச்சு நான் வந்து என்னோட பாடியில் அந்த கூலிங் தன்மை வரணும், அந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த ஜில்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மெடிடேஷன் பண்ணினேன். எனக்கு அதே போல் அந்த இடம் அப்படியே மிதமான ஜில்னஸில் இதாகுனது நான் ஃபீல் பண்ணினேன். எனக்கு அதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அதை நான் கால் பண்ணி சுஜிக்கிட்ட அவங்கக்கிட்டையும் நான் சொன்னேன், அந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு சுஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒரு 2 நாளிலேயே பீரியட்ஸும் ஆயிட்டேன். திரும்ப அதுவும் அப்படிதான், எனக்கு எப்பவும் நிறைய போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. நாம் வந்து இந்த வகுப்புல சேர்ந்து கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு உடம்புல வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ்ல வந்து சேரணும், அதுக்கு வந்து முருகனோட அருள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கிளாஸை அட்டன் பண்ண முடியும். அது நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே அந்த முருகனோட அருள் பரிபூரணமாக இருக்கு. எனக்கு வந்து இதில் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணி நான் சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணினேன்.